கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, காணொளி காட்சியின் வாயிலாக நடைபெறுகின்ற இந்த பரிசுத்த ஓய்வு நாள் தொழுகையிலே பங்கு கொள்ளுகின்ற உங்கள் யாவரையும் மூலச்சல் சேகர திருச்சபையின் சார்பிலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்று கொள்ளுகின்றோம். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரை தொழுவோமாக. கூடி மீட்பர் நாமத்தில் அவர் பாதம் பணிவோம். இயேசுவே நேரத்தில் கண்டானந்தம் அடைவோம். இன்ப ஆலயம் கிருபாசனோ கண்டடைவோம். தரிசனோ இன்ப ஆலயம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார்படியிட கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோமாக. நல்ல மேய்ப்பராக இருந்து அனுதினமும் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தி வருகிற எங்கள் பரிசுத்தமுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் போற்றி புகழுகின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். ஆலயத்திலே வந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாத இந்த காலகட்டத்திலே காணொளி காட்சியின் வாயிலாக இல்லங்களிலே இருந்து உம்மை ஆராதிக்கும்படியாய் நீர் தருகின்ற இந்த நல்ல வாய்ப்புக்காக தம்மை நாங்கள் போற்றுகின்றோம். இந்த பெருந்தொற்று காலத்திலேயும் ஆண்டவர் எங்களை இதுவரையிலும் சுகபத்திரமாய் பாதுகாத்து பராமரித்து தீமைகளுக்கெல்லாம் விலக்கி காத்து நடத்தி வருகிறீர். அந்த அன்பை எண்ணி பார்த்து தம்மை நாங்கள் போற்றுகின்றோம். இப்பொழுது நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், சிந்திக்கிற வேத வசனங்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள் யாவும் எங்கள் வாழ்வுக்கு பயனுள்ளதாக அமைய ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இவை அனைத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரிலே பணிந்து வேண்டுகிறோம். ஜெபங்கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். ஆராதனையின் ஆரம்பத்திற்காக நாம் அனைவரும் இணைந்து ஞான பாடலிலே 7வது பாடலை பாடுவோம். ஞான பாடல் எண் 7. நாம் தேவ சன்னிதானத்தில் மகா மகிழ்ச்சியாக என்ற பாடல். நாம் தேவ சந்நிதானத்தில் மகா மகிழ்ச்சியாக வந்தாதி கர்த்தரையில் வணக்கம் செய்வோமாக. யெகோவாவுக்கு நிகர் யார்? யாவும் நன்றாக செய்கிறார். கர்த்தாவுக்கே புகழ்ச்சி. கர்த்தாதி கர்த்தர் ஞானத்தால் யாவற்றையும் நன்றாக படைத்து திட்டம் செய்ததால் மகாவண
கடல் ஆகாயமும் விடாமல் துதி செலுத்தும் கர்த்தாவுக்கே புகழ்ச்சி. மேலான அற்புதங்களை செய்தனை பொறிப்பாக்கி என் மேல் விழுந்த பாரத்தை இரக்கமாய் விலக்கி ரட்சித்த மாதயாபரர் துதிக்கு என்றும் பாத்திரர் கர்த்தாவுக்கே புகழ்ச்சி. மேமார்க்கத்தாரே கர்த்தரை துதித்து கொண்டிருங்கள். அவர் சிறந்த நாமத்தை எந்நேரமும் தொழுங்கள். அவரெல்லாம் படைத்தவர் கர்த்தாதி கர்த்தரானவர். கர்த்தாவுக்கே புகழ்ச்சி. ஆமென். ஐந்தாவது சங்கீதத்தை முறைமுறையாக நாம் படிப்போம். சங்கீதம் 5. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, இறைவனே, என் நெஞ்சின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்ததிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். அவர்கள் துரோகங்களுடைய திருச்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் கண்களை மூடி நம்முடைய பாவங்களை நாம் மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோமாக. உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல அவைகள் வெண்மையாகும். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீய செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள்.
இந்த பரிசுத்தமான கர்த்தருடைய நாளிலேயும் இத்தொழுகையிலே இணைந்து ஆராதிக்கின்ற அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு விரோதமாய் செய்த தவறுகளை எண்ணி பார்த்து மனத்தாழ்மையோடு கூட நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு சவுலை பார்த்து கேட்டார். இன்றைக்கும் பாவம் செய்து ஆண்டவரை விட்டு தூரம் சென்று கொண்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் அதே கேள்வியை கேட்கின்றவராகவே இருக்கிறார். நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? மகனே மகளே, நீ ஏன் என்னை வேதனைப்படுத்துகிறாய் என்று சொல்லி இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்ற பொழுது, ஆண்டவரே எனக்கு இரங்கும், நான் உம்மை வேதனைப்படுத்தி விட்டேன், நான் உம்மை காயப்படுத்தி விட்டேன், எனக்கு இரங்கும், எனக்கு மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று. இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே தூய்மை தேவை, இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் தேவை என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நாம் செய்கின்ற தவறுகளை, ஆண்டவர் நாம் செய்கின்ற தீய செயல்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரோடு கூட இந்த காலை பொழுதிலே கிட்டி சேருவோம். நம்முடைய தவறுகளை நாம் அறிக்கை செய்யும் விதமாக, நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், என்னை மன்னியும் என்று சொல்லி பக்தனோடு கூட இணைந்து பாடி இந்த நல்ல வேளையிலே நம்முடைய தவறுகளை நாம் அறிக்கை செய்வோம். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும், இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். உண்மையாய் பாவங்களை அறிக்கை செய்த நம்ம ஒருவருடைய பாவங்களையும் ஆண்டவர் நமக்கு மன்னித்து புது வாழ்வை தந்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஆண்டவர் தாமே நமக்கு கற்றுத்தந்த இறைவேண்டலை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். வாசிக்கும்படியாக தரப்பட்டுள்ள திருமறை பகுதி யாத்திரையாகமம் 15வது அதிகாரம் 22 முதல் 27 முடிய உள்ள வசனங்கள். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 22 முதல் உள்ள வசனங்களை படிக்க கேளுங்கள். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான்.
அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். வாசிக்கும்படியாக தரப்பட்டுள்ள திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இறைவேண்டல் செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த பரமபிதாவே, அமைதியான ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்த ஆராதனைக்காக நன்றியோடுமே நாங்கள் போற்றுகின்றோம். உம்மை நாங்கள் புகழுகின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். நெருக்கடியான இந்த நாட்களிலே ஆலயத்திலே ஒன்றாக இணைந்து உம்மை ஆராதிக்க முடியாத இந்த கொடிய காலத்திலே இந்த காணொளி காட்சியின் மூலமாய் ஆண்டுடைய பரிசுத்த முகத்தை நோக்கி பார்க்க, உம்மை நாங்கள் ஆராதிக்க, உம்மோடு அதிகமாய் அன்பு கொள்ள எங்கள் ஆண்டவர் தந்திருக்கிற மாபெரும் சிலாக்கியத்திற்காக நன்றி சொல்கிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவர், எங்கள் பாவங்கள் எங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து மறந்து நீர் எங்களை அங்கீகரித்து எங்களை ஆட்கொண்டு ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுகிறோம். உலகம் முழுவதையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற பயங்கரமான கொடிய தொற்று வியாதி உலகத்தை விட்டே அழிந்து போகும்படியாய் நாங்கள் செபிக்கின்றோம். நீர் எங்களை மன்னிக்கிற தெய்வம், எங்கள் பாவங்களுக்கு தக்கபடி சரிக்கட்டாத ஆண்டவர், எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறவர் நாங்கள் விசுவாசிக்கிறோம். உலக மக்கள் அன்னுடைய பாவத்திற்காக கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே அடிக்கப்பட்டீர், நீர் நொறுக்கப்பட்டீர், உம் இரத்தத்தை எல்லாம் சிந்தினீர். உம்முடைய கல்வாரி சிலுவையின் மரணத்தின் மூலமாய் எங்கள் விடுதலை வாழ்வு ஆயத்தமாயிருக்கிறது. அந்த விடுதலை வாழ்வை நாங்கள் எல்லாரும் சொந்தமாக்கி கொள்ள தூயாவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். உலகம் முழுதும் வாழ்கிற மக்கள் தங்கள் தவறுகளுக்காக மனம் வருந்தி அவைகளை கண்ணீரோடு அறிக்கை பண்ணி விட்டு நிறைவான விடுதலை வாழ்வை பெற்று இந்த உலகத்திலே சௌக்கியமாய் வாழ, ஆரோக்கியமாய் வாழ, விடுதலையோடு வாழ தூயாவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாக மன்றாடுகிறோம். இந்த ஆராதனையிலே ஆங்காங்கே வீடுகளில் இருந்து பங்கு பெற்று கொண்டிருக்கிற எங்கள் திருச்சபையின் மக்களுக்காக, தேச மக்களுக்காய், உலக மக்களுக்காய் நாங்கள் பாரத்தோடு கண்ணீரோடு செபிக்கின்றோம். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை சார்ந்து, ஆண்டவரை அண்டிக் கொண்டு நம்முடைய இரக்கங்களை நிறைவாக பெற்று மகிழ்ச்சியோடு வாழுகின்ற தெய்வீக அனுபவங்களை அனைவருக்கும் ஆண்டவர் கிருபையாய் தந்தல்ல மன்றாடுகிறோம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் இந்த வேதத்திலே படிக்கிறோமே. அனைவரும் உம்மை அண்டிக் கொள்ளவும், உலகத்தின் தீமையிலே மாட்டிக்கொள்ளாதபடி தங்களை விடுவித்துக் கொள்ளவும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். குடும்பங்களிலே சமாதானத்தை ஆண்டவர் தார். குடும்பங்களிலே அமைதியான வாழ்வை ஆண்டவர் கிருபையாய் தந்தலும்படியாய் மன்றாடுகிறோம். நானும் என் வீட்டாரும் என்றால்
கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன பக்தன் யோசுவாவின் குடும்பத்தை போல் அனைவரும் குடும்பமாய் உம்மை சேவிக்கவும் உம்மை நேசிக்கவும் உம்முடைய தூய்மையான வழியிலே நடக்கவும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். எல்லா குடும்பங்களுக்கும் ஆண்டவர் தலைவராக வழிகாட்டியாக நல்ல போதகராயிருந்து குடும்பங்களை நீதியின் பாதைகளிலே சமாதானத்தின் வழிகளிலே நடத்தும்படியாக மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, குடும்பங்களிலே உம் பிள்ளைகள் செய்கின்ற அன்றாட கடமைகள், உழைக்கின்ற உழைப்புகள், செய்கிற தொழில்கள் அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை சார்ந்த அவரவரும் தங்கள் கடமைகளை உண்மையாக செய்து நாளுக்கு நாள் மேன்மைகளை சொந்தமாக்கி கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. வேலை வாய்ப்புகளை இழந்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை கிருபையாய் தந்தள்ளும்படியாக மன்றாடுகிறோம். வேலை செய்வதற்கு ஆரோக்கியமில்லாதவர்களுக்கு நல்ல சரீர ஆரோக்கியத்தை ஆண்டவர் தந்து நன்றாக உழைக்கவும் தங்கள் குடும்பங்களை சிறப்பாய் கவனிக்கவும் நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாக மன்றாடுகிறோம். குடும்பங்களிலே ஆண்டவர் தந்திருக்கிற அனைத்து நன்மைகளுக்காக நன்றி சொல்கிறோம். சிறப்பாக பிள்ளைகளுக்காக செபிக்கின்றோம். ஒலிவு மரக்கன்றுகளைப் போல, லெபனோனின் கேதருக்களைப் போல, நதியோரமாய் நாட்டப்பட்ட மரங்களைப் போல ஆண்டவராகிய மக்களே பிள்ளைகள் தழைத்து செழித்து வளர துயாவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாக மன்றாடுகிறோம். விசேஷமாக படிக்கின்ற எங்கள் பிள்ளைகளுக்காக செபிக்கின்றோம். படிப்பதற்குரிய அனுகூலமான வாசல்களை ஆண்டவர் திறக்கும்படியாக மன்றாடுகிறோம். பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கவும், எங்கள் பிள்ளைகள் கல்வி சாலைகளிலே சென்று தங்கள் கல்வியை மேற்கொள்ளவும், எதிர்காலங்கள் பிரகாசமாயிருக்கவும் தெய்வம் அனுக்கிரகம் செய்வீராக. பாலிவ பிள்ளைகளுக்காக செபிக்கின்றோம். பாலிவ நாட்களிலே சிருஷ்டிகராகியுமே நினைக்கவும், வேத பிரமாணங்களை கருத்தாய் வாசிக்கவும் தியானிக்கவும், அதன்படி தங்கள் வாழ்வை அலங்கரித்து கொள்ளவும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. திருமணங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கின்றோம். குறிக்கப்பட்ட நாளிலே தடையில்லாதபடி திருமணங்கள் சிறப்பாக நடைபெறவும், எங்கள் பிள்ளைகள் குடும்பமாய் இணைக்கப்பட்டு இறைவனுக்கு சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழவும் நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாக மன்றாடுகிறோம். கர்ப்பஸ்திரீகளுக்காக செபிக்கின்றோம். விளைவின காலங்களில் ஆண்டவர் கூட இருந்து ஏற்ற காலம் வரை பத்திரமாய் காத்து சுகமான விடுதலையின் மூலமாய் அருமையான குழந்தைகளை கரங்களில் ஏந்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியான கிருபைகளை தந்தல்ல மன்றாடுகிறோம். குழந்தை பாக்கியமில்லாத தம்பதிகளுக்கும் ஏற்ற காலங்களிலே குழந்தை பாக்கியத்தை கிருபையாய் தந்தல்ல மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, குடும்பங்களிலே பலவிதமான வியாதிகளினாலே பாதிக்கப்பட்டு ஆங்காங்கே வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் மிகுந்த வேதனையோடு இருக்கிற நோயாளிகளுக்காக செபிக்கிறோம். குறிப்பாக இந்த தொற்று வியாதிக்கு அடிமைப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு மிகுந்த மனபாரத்தோடு வேதனையோடு இருக்கிற மக்களுடைய விடுதலைக்காக நாங்கள் செபிக்கின்றோம். இறக்கு நிறைந்த ஆண்டவர் பரம பரிகாரியாக உன் பிள்ளைகளை சந்தித்து இருக்கிற சகல வியாதிகளையும் குணமாக்கி உலகத்திலே சௌக்கியமாய் ஆரோக்கியமாய் வாழ நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். முதியோர்களை ஆசீர்வதியும், பலன் கொண்டிய காலங்களிலே பலன் தாரும். இந்த உலகத்தில் வாழ்கிற காலமெல்லாம் ஆரோக்கியமாய் வாழ்ந்து உம் நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. கைவிடப்பட்டவர்கள், அநாதைகள், ஆதரவற்ற மக்கள், திக்கற்றவர்கள், விதவைகள், ஏழை எளிய ஜனங்கள் எல்லாருக்காக செபிக்கின்றோம். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உன் பலவீனத்தில் என் பலனும் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன உம்முடைய பெரிய ஆசீர்வாதம் உன் பிள்ளைகளோடு நிறைவாய் தங்கி இருப்பதாக. பாவ இன்பங்களுக்கு அடிமைப்பட்டு ஆண்டவரே அறிந்தும் அறியாத மக்களைப் போல தீமைக்கு நேராக விரைந்து கொண்டிருக்கிற ஆண்களுக்காக, பெண்களுக்காக, இளைஞர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவர்களை சந்தையும் பெரிய மாற்றங்களை தாரும். தங்கள் துர்க்கிரிகளை களைந்து விடவும், ஆண்டவரே தங்கள் உள்ளங்களில் இடம் தரவும், தீட்டப்படாத கரைபடாத வாழ்க்கை வாழவும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். உலகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிற நற்செய்தி பணிகளுக்காக செபிக்கின்றோம். நற்செய்தி பணிகள் நிறைவேற்றுகின்ற அடியவர்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆன்மீகத்திலே ஊழிய பாதையிலே முன்வைத்த காலை பின் வைக்காதபடி இறுதி மூச்சுவரை ஆண்டவருக்காக வாழ்ந்து தங்களை சார்ந்தவர்களையும் நித்திய வாழ்வுக்கு ஆயத்தப்படுத்த
துயாவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். உலக சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். சமாதான பிரபுவாகி ஆண்டவர் உலக மக்கள் அனைவருக்கும் உலகத்தால் கொடுக்க முடியாததும் எடுக்க முடியாததுமான நிறைவான தெய்வீக சமாதானத்தை கிருபையாய் தந்தள்ளும்படியாக மன்றாடுகின்றோம். இருக்கும் ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட இந்த நாளுக்குரிய நன்மைகளுக்காக, இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நம்முடைய பரிசுத்த முகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டுடைய கிருபையை நடத்துதலும் நம்முடைய பாதுகாவல் எங்களோடு கூட இருப்பதாக நாங்கள் தியானிக்கிற திருமறை வசனங்களை ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வசனங்களை கேட்டு எங்கள் வாழ்விலே ஆண்டவர் இயேசு எங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் பங்காளிகளாய் மாற்றியமைக்கப்படு துயாவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். சகல துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே எங்கள் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நல்ல வேளையிலும் இந்த காணொளி காட்சியின் வழியாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க ஆவல் கொள்ளுகின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நமக்காக ஜீவன் தந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வேளையிலும் சிந்திப்பதற்காக தெரிந்து கொண்ட இறை வார்த்தை நாம் படிக்க கேட்ட யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் அதன் 26வது திருவசனம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் அதன் 26வது திருவசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நாம் இருக்கின்ற இடங்களிலே அமர்ந்த நிலையிலே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இறைவேண்டல் செய்வோம். எங்களை படைத்து நித்தமும் பாதுகாத்து கனிமணி போல சுகமாய் எங்களை காத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற அன்பும் இரக்கும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கொடிய கொரோனா தொற்று உலகை பாழ்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த தீங்கான காலகட்டங்களிலே ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதிக்க முடியாத சூழ்நிலையிலே இல்லங்களிலிருந்து இந்த காணொளி காட்சியின் வழியாகவும் இத்திருத்தொழுகையிலே பங்கு பெறவும் உம்முடைய தூய வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலே மீண்டுமாக இப்படிப்பட்ட தருணத்தை தந்திருக்கின்றீரே, அதற்காக தம்மை நன்றியோடு நாங்கள் போற்றுகின்றோம். உம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள், எங்களுடைய வாழ்வுக்கு வழிகாட்டுகின்ற வார்த்தைகள், எங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகின்ற வார்த்தைகள். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி அருள வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கின்றோம். பேசுகின்ற அடியனை சிலுவையின் நிழலிலே மறைத்தருளும். எங்களோடு ஆண்டவர் பேசும். உம்முடைய வார்த்தைகளினாலே நாங்கள் ஆற்றல் படுத்தப்பட்டு விசுவாசத்தோடு உம்முடைய பிள்ளைகளாய் தொடர்ந்து இந்த உலகத்திலே உமக்கு பிரியமான சாட்சிகளாய் வாழ அருள் தாரும். இவற்றை ஆண்டவர் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் வேண்டுகின்றோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இது காலம் கொடிய காலம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம்.
2019 ஆண்டின் கடைசி மாதங்களிலே சீனாவில் தோன்றிய கொடிய கொரோனா வைரஸ் அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி என்று ஒவ்வொரு நாடுகளையும் அதிகமாக பாதித்தது. தொடர்ந்து உலகின் அனைத்து நாடுகளிலும் இந்த கொடிய கொரோனா தொற்று பரவி ஏராளமான மக்களின் உயிர்களை பழிவாங்கியது. இன்றைக்கும் கூட இந்த கொரோனா நோய் தொற்றினுடைய தீவிரம் அதிகரித்து இரண்டாவது அலையாக உருவெடுத்து அமெரிக்கா, பிரேசில் போன்ற நாடுகளை அதிகமாக பாதித்து இன்றைக்கு நம்முடைய தேசமாகிய இந்திய தேசத்தையும் ஒவ்வொரு நாளும் சின்ன பின்னமாக்கி கொண்டிருப்பதை செய்திகள் வழியாக நாம் அறிந்து கலங்குகின்றோம். ஒருவித பயத்தோடும் அச்சத்தோடும் ஒவ்வொரு மனிதரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகளை இந்த கொடிய காலகட்டங்களிலே நாம் பார்க்க முடிகின்றது. எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் என்று செய்திகளை சொல்லுகின்ற ஊடகங்கள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. ஒவ்வொரு நாளும் 3.5 லட்சத்திற்கும் மேலான மக்கள் இந்த பெருந்தொற்றினாலே நம்முடைய தேசத்திலே பாதிக்கப்படுகின்றார்கள் என்று ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஒவ்வொரு நாளும் ஏறத்தாழ 4000 பேர் நம்முடைய தேசத்திலே இந்த கொடிய பெருந்தொற்றினாலே பாதிக்கப்பட்டு மரணத்தை சந்திக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றன. இதைவிட எண்ணிக்கைகள் அதிகம் என்று பரவலாக பேசப்படுவதையும் நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். மருத்துவமனைகள் எல்லாம் இந்த கொரோனா நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டவர்களினாலே நிரம்பி வழிகின்றன. அவர்களுக்கு போதிய சிகிச்சைகள் கொடுப்பதற்கு மருத்துவமனைகளிலே இடமில்லை. மருத்துவர்கள், தாதியர்கள், சுகாதாரம் சார்ந்த பணியாளர்கள், பொது சேவையில் ஈடுபட்டிருக்கின்றவர்கள் இரவு பகல் பாராது, தூக்கமில்லாது, உணவில்லாது கடினமாக மன அழுத்தங்களோடு உழைத்து கொண்டிருப்பதை நாம் அறிகின்றோம். மருத்துவமனைகளுக்கு முன்பதாக ஆம்புலன்ஸ்கள் அணிவகுத்து நிற்கின்றன. மரித்து போவோரின் உடல்களை புதைப்பதற்கும் அல்லது சடலங்களை எரிப்பதற்கும் கூட நீண்ட வரிசையிலே காத்திருக்கின்ற அவலம், சுவாச பிரச்சனைகளினாலே அதிகமாக பாதிக்கப்பட்டு மரணிக்கின்ற தருவாயிலே அவர்களை காப்பாற்றுவதற்காக மருத்துவ ஆக்சிஜன் இல்லாத பற்றாக்குறை, இவையெல்லாம் இன்றைக்கு பெரும் சவால்களாக நம்முடைய தேசத்திலே விளங்கிக் கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது. ஆகவே இந்த தொற்றிலிருந்து மக்களை காப்பதற்காக பல்வேறு கட்டுப்பாடுகள், நெறிமுறைகள் அரசாங்கத்தால் விதிமுறைகளுட்பட்டு நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. அவற்றை பின்பற்றி இந்த பெருந்தொற்றிலிருந்து ஒவ்வொருவரும் காப்பதற்காக விளைந்து கொண்டிருப்பதை இந்த நாட்களிலே நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, பயத்தோடும் அச்சத்தோடும் கலக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் நமக்கு பலனை தருகின்றன, நமக்கு சத்துவத்தை தருகின்றன என்று சொன்னால் நிச்சயமாக அது மிகையாகாது. அன்று இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே பாடுகளையும் இன்னல்களையும் தாங்கொண்ணா துயரங்களையும் அனுபவித்தார்கள். அங்கிருந்து அவர்கள் விடுதலை பெற்றார்கள். மோசே என்கின்ற மக்கள் தலைவரை கடவுள் ஏற்படுத்தி அவர்களை கடவுள் வாக்களித்த கானான் தேசத்திற்கு நேராக பத்திரமாக, ஆச்சரியமாக, அதிசயமாக வழிநடத்துகின்ற காட்சியை யாத்திராகம நூலை படிக்கின்ற போது நாம் அழகாக காண முடிகின்றது. சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு முன்பதாக பெரிய சவாலாக விளங்கினது. ஆனால் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து மிக ஆச்சரியமாக இஸ்ரவேல் ஜனங்களை மறுகரை சேர்த்தார் நம் விடுவிக்கின்ற ஆண்டவர். அவ்விதமாக சிவந்த சமுத்திரத்தை கடந்த இஸ்ரவேல் ஜனங்கள்
நெடுந்தூர பயணத்தை பாலை நிலத்தின் வழியாக வனாந்திரத்தின் வழியாக அவர்கள் மேற்கொண்டார்கள். சூர் வனாந்திரம் வழியாக அவர்கள் பிரயாணப்பட்டார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே தண்ணீர் கிடைக்காதபடினாலே அவர்கள் 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் நடந்த ஒரு பரிதாப காட்சி. அப்படிப்பட்ட நிலையில்தான் அவர்கள் மாராவிற்கு நேராக வந்தார்கள். மாரா என்கின்ற பெயருக்கேற்ப அந்த இடத்தில் உள்ள தண்ணீர் கசப்பாயிருந்தது. ஆகவே அந்த தண்ணீரை குடிப்பதற்கு அவர்களால் முடியவில்லை. செங்கடலை 2ஆக பிளந்து கடவுள் அவர்களை அதன் வழியாய் நடத்தின போது அதிசயித்து ஆண்டவரை போற்றி பாடினவர்கள், இறைவன் செய்த மகத்துவத்தை எண்ணி அவருடைய பெரும் செயலை கண்டு அவரை துதித்தவர்கள் இப்போதோ இந்த மாராவின் கசப்பான தண்ணீரின் காரணமாக கடவுளுக்கு விரோதமாக மோசேக்கு எதிராக அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்று நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதியிலே பார்க்க முடிகின்றது. கடவுளின் கரங்களிலிருந்து நன்மைகளை பெறுகின்ற போது ஆண்டவரை நாம் துதிக்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே துன்ப சூழ்நிலைகள் உருவாகின்ற போது ஆண்டவருக்கு எதிராக பல நேரங்களிலே நாம் முறுமுறுக்கின்றோம். அது மனித இயல்பாக இருந்தாலும் ஏன் இப்படிப்பட்ட நிலைமை என்பதை நாம் எண்ணுவதற்கும் ஆண்டவரிண்டை மனம் திருந்தி வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டியதும் பொறுப்பாகவும் கடமையாகவும் காணப்படுகின்றன. தீமைகள் அல்லது எதிரடையான அனுபவங்கள், துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகின்ற போது நம்மை படைத்த கடவுள், விடுவிக்கின்ற கடவுள் நமக்கு பரிகாரியாக இருக்கிறார் என்பதை வேத வசனங்கள் திட்டமும் தெளிவுமாக நமக்கு எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. ஆகவே துன்ப சூழ்நிலைகளிலே நமக்கு பரிகாரம் உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அதை உணர்ந்து கொள்வதற்காகவே கடவுள் அன்று மோசேயிடம் சொன்னார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று. இந்த வசனங்களை பல நேரங்களிலே நாம் படித்திருக்கின்றோம், தியானித்திருக்கின்றோம், அதிகமாக இதை சிந்தித்து நாம் கற்றிருக்கின்றோம். ஆனாலும் இந்த பெருந்தொற்று காலத்திலே இந்த வார்த்தைகள் நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகின்ற வார்த்தைகளாய் இருக்கின்றபடினாலே மீண்டும் இந்த வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்வது நமக்கு நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு ஆசீர்வாதமாக அமையும் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. கடவுள் நம்முடைய வாழ்விலே நமக்கு ஏற்ற பரிகாரியாக இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவரே நமக்கு பரிகாரமாக இருக்கிறார் என்பதை இந்த வேத வசனத்தின் வழியாக நாம் அறிந்து இந்த கொடிய பெருந்தொற்று காலத்திலும் ஆண்டவரே நமக்கு பரிகாரியாய் இருக்கிறார் என்று விசுவாசித்து அவரை உறுதியோடு பற்றி கொண்டு முன்னேறுவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்ற போது கடவுள் கசப்பை மாற்றுகின்றவராக காணப்படுகிறார். கடவுள் கசப்பை மாற்றுகிறவராக காணப்படுகிறார். மாறா என்றாலே கசப்பு என்றுதான் அர்த்தம். தங்களுடைய விடுதலை பயணத்தின் போது அவர்கள் மாறாவின் வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கசப்பான தண்ணீரை குடிக்க முடியாதபடிக்கு அவர்கள் வேதனைப்பட்டார்கள். ஆகவே அவர்கள் கடவுளுக்கு விரோதமாக மோசேக்கு எதிராக முறுமுறுத்தார்கள். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளிலே கடவுளின் தாசனாகிய மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற மக்கள் தலைவராகிய மோசே ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். ஆண்டவரை நோக்கி அவர் முறையிடுகின்றார். கடவுள் அங்கே ஒரு மரத்தை காண்பிக்கின்றார். அந்த மரத்தின் துண்டினை தண்ணீரிலே போட்டவுடனே அந்த தண்ணீரானது கசப்பு நீங்கி அது மதுரமாய் மாறிற்று, அது சுவையாய் மாறிற்று என்று நாம் காண்கின்றோம். கடவுள் கசப்பை மாற்றி அவருடைய வாழ்க்கையிலே மதுரமான தண்ணீரை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார்.
நம்முடைய வாழ்க்கையிலும் கசப்பான அனுபவங்களினூடாய் நாம் கடந்து வருகிற போது கசப்பினை மாற்றி மதுரத்தை தருகின்ற, சுவையினை தருகின்ற கடவுள் என்னோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்று நாம் விசுவாசிப்போம் என்றால், ஆண்டவரை நோக்கி நாம் முறையிடுவோம் என்றால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட மேலான அற்புதத்தை நிகழ்த்தி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். அநேக இறை பக்தர்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட செயல்களை நாம் காண முடியும். வாழ்க்கையிலே கசப்பான வேதனையான அனுபவத்தை பெற்றுக்கொண்ட நகோமியினுடைய வாழ்க்கையை உதாரணத்துமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். நியாயாதிபதிகளுடைய நாட்களிலே கொடிய பஞ்சம் ஏற்பட்ட போது அந்த கொடிய பஞ்சத்திலிருந்து குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ளுகின்ற விதத்திலே இந்த நகோமியும் நகோமியினுடைய கணவரும் 2 ஆண் பிள்ளைகளுமாக பெத்லகேமிலிருந்து அவர்கள் மோவாப் தேசத்திற்கு நேராக சென்றார்கள் என்று ரூத்தின் சரித்திரத்திலே நாம் படிக்கின்றோம். கொடிய பஞ்சத்திலிருந்து தங்களை காப்பதற்காக அந்நிதேசம் சென்றவர்கள். அங்கே இந்த நகோமி தன்னுடைய அன்பான கணவரை இழந்து போகின்றார். தான் பெற்றெடுத்து பாசமாக வளர்த்த 2 ஆண் பிள்ளைகளையும் இறக்க கொடுக்கின்றார். அங்கே மருமக்களோடு இந்த நகோமி தனித்து விடப்படுகின்றார். ஆகவே வாழ்க்கையிலே மிக கசப்பான அனுபவங்களை, மிக துயரமான வேதனையான சூழ்நிலைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த நகோமி எதிர்கொண்டாள். அவள் அதை தன்னுடைய வாழ்க்கையின் பிற்பகுதியிலே சொல்லுகிற போது ரூத் 1 அதிகாரம் 20 வசனத்திலே பார்க்கிறோம். நீங்கள் என்னை நகோமி என்றல்ல மாறா என்று அழையுங்கள். ஆக பிரியமான அல்லது மதுரமான என்பதற்கு பதிலாக கசப்புள்ளவளாக நீங்கள் என்னை அழைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு காட்சியை, பரிதாபகரமான நிலையை நாம் அங்கே பார்க்கின்றோம். ஏனென்றால் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று நகோமி சொல்லுகிறார். ஆனால் பாருங்கள், அங்கே இந்த நகோமியோடு ரூத்தும் சொந்த இடமான பெத்லகேமுக்கு வருகின்றார்கள். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொன்ன ரூத்தினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதமான காரியங்களை அங்கே செய்கிறார். நகோமியினுடைய பரம்பரையிலே இந்த ரூத்தை ஆண்டவர் தந்து இயேசு கிறிஸ்துனுடைய வம்சப்பட்டியலிலே அவரை இணைத்து கடவுள் பெருமைப்படுத்தின காட்சியை இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாற்றை நாம் படிக்கின்ற போது கண்டுகொள்ள முடிகின்றது. வாழ்க்கையிலே கசப்புகள் வந்தால் அதிலிருந்து விடிவில்லையா என்கிற ஏக்கம் மனித வாழ்க்கையிலே எப்போதும் கடந்து வருவதுண்டு. ஆனால் மாறாவின் கசப்பு நீங்குவதற்காக ஒரு மரம் இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற கசப்புகளை எல்லாம் மாற்றுவதற்காக சிலுவை மரத்திலே தொங்கிய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நமக்காக இன்றைக்கும் இருக்கிறார். கானாவூர் கல்யாண வீட்டிலே தண்ணீரை சுவையுள்ள மதுரமுள்ள தித்திப்பான மாற்றிய ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் காணப்படுகின்ற கசப்புகளை நீக்கி சுவையாக மாற்றுவதற்கு ஆண்டவர் இன்றைக்கும் ஆவல் கொள்ளுகிறார். இந்த கொடிய பெருந்தொற்று காலத்திலே ஒவ்வொரு குடும்பங்களிலும் எத்தனையோ விதங்களிலே கசப்பான அனுபவங்கள் காணப்படுகின்றனவே. தங்களுக்கு அருமையானவர்களை இழந்திருப்பதனாலே கசப்பான அனுபவத்தினுடாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ பேர் உண்டே. அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் கசப்பான அனுபவங்களை மாற்றி மதுரமான அனுபவங்களை ஆண்டவரே நீர் கொடுத்தருளும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே முறையிடுவதற்கு அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, ஆண்டவர் வியாதியை விலக்குபவராக காணப்படுகிறார். நம்முடைய கடவுள் வியாதியை விலக்குகின்ற கடவுள், வியாதிகளை மாற்றுகிற பரிகாரியாகிய ஆண்டவராக அவர் நமக்கு விளங்குகிறார் என்பதை இந்த வசனத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எகிப்தியருடைய வாழ்விலே வரப்பண்ணின சுகவீனங்கள், வியாதிகளை கண்டு இஸ்ரவேல் மக்கள் பயந்து போனார்கள்.
தங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட வியாதிகள் வந்துவிடுமோ என்று அவர்கள் அஞ்சி கவலைப்பட்டார்கள். இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் மக்கள் அப்படிப்பட்ட நிலையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடவுள் அவளிடத்திலே சொன்னது, நீங்கள் என்னுடைய பார்வைக்கு நலமானதை செய்தால் நோய்களை உங்கள் மேல் வரவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என்னுடைய பார்வைக்கு நலமானவற்றை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற கடவுள் இந்த வசனத்தில் மிக தெளிவாக சொல்லுகிறார். எப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து நாம் செய்ய வேண்டுமாம்? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்க வேண்டும். அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்ய வேண்டும். அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். அவருடைய நியமங்கள் யாவற்றையும் கை கொள்ள வேண்டும். ஆக ஆண்டவருடைய பிள்ளைகளாக எனக்கும் உங்களுக்கும் கடவுள் தருகின்ற ஜீவனுள்ள மெய்யான வார்த்தைகள் இவைதான். ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கவனமாய் கேட்க வேண்டும். ஆண்டவருடைய சத்தத்தை நாம் எப்படி கவனமாய் கேட்க முடியும்? ஆண்டவருடைய வார்த்தைகள் பரிசுத்த வேதாகமாக நம்முடைய கரங்களிலே தரப்பட்டிருக்கின்றன. அவற்றை நாம் கருத்தோடு ஜெபத்தோடு படிக்கின்ற போது ஜீவனுள்ள ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். அவற்றை கவனமாய் நாம் கேட்க வேண்டும். அவருடைய பார்வைக்கு செம்மையானவை எவை என்று ஆண்டவர் அவற்றின் வழியாய் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அவற்றை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு அவருடைய பிள்ளைகளாக நாம் செவி கொடுத்து வாழ வேண்டும். அவர் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்ற எல்லாவற்றையும் நாம் கை கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் எகிப்திற்கு வரப்பணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பனேன் என்று அன்று இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கும் அமிதமான வாக்குத்தத்தத்தையே தருகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது அவர் சுகவீனர்களுக்கு சுகமருளினார். பலனற்ற மக்களுடைய வாழ்க்கையிலே பலன் கொடுத்தவராக அவர் விளங்கினார். சுகவீனமானவர்களுக்கு சுகம் கொடுக்கின்ற பணிதான் தன்னுடைய பிரதான பணி என்று ஆண்டவர் அதை குறித்து பிரகடனப்படுத்தினார். ஆண்டவரிடத்திலே அநேகர் வந்து சுகம் பெற்றுக் கொண்டார்கள். தொழுநோயாளர்கள் பலர் ஆண்டவரிடத்திலே வந்து சுகம் பெற்றார்கள். பார்வையற்றவர்கள் வந்து ஆண்டவரிடத்திலே சுகம் பெற்றார்கள். பிசாசு பிடித்தவர்கள் ஆண்டவரிடத்திலே வந்து விடுதலை பெற்றார்கள். அநேகரை ஆண்டவரே தேடி சென்று சுகம் கொடுத்தார். பெதஸ்தா குளக்கரை அண்டையிலே 38 வருட காலமாக வியாதிப்பட்டு படுக்கையோடு காணப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனை தேடி சென்று சுகம் கொடுத்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா சுகவீனங்களிலிருந்தும் நமக்கு சுகம் தர ஆற்றல் உள்ளவராக ஆண்டவர் காணப்படுகிறார். கல்வாரி சிலுவையின் இரத்தமானது, இயேசு கிறிஸ்து கல்வாரியில் சிலுவையிலே நமக்காக சிந்திய திரு இரத்தமானது நம்மை சுகமாக்குகின்றது, நம்மை குணப்படுத்துகின்றது. ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே படித்தோம் என்றால் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய தழும்புகளால் நாம் குணப்படுத்தப்படுகின்றோம். பெஸ்தா குளக்கரை அண்டையிலே 38 வருடங்களாக வியாதிப்பட்டு படுக்கையிலே காணப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே சுகம் கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவன் சுகம் பெற்ற பின்பதாக அவனை கண்டு சொன்னார். யோவான் 5ஆம் அதிகாரம் 14 வசனத்திலே பார்க்கிறோம், நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று அவனுடைய வாழ்க்கையிலே சொன்னார். நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. நமது வியாதியை விலக்குகின்ற ஆண்டவர் நம்முடைய சுகவீனங்கள் எல்லாவற்றிற்கும் பரிகாரியாக இருக்கிறார். சுகவீனங்களுக்கு எல்லாம் பரிகாரியாக இருக்கிற ஆண்டவரே, வியாதியை எங்களை விட்டு விலக்குகின்ற ஆண்டவரே, இது கொடிய பெருந்தொற்று காலத்திலும் இந்த பெரிய கொடுந்தொற்றிலிருந்து நம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை விலக்கி காத்திருளும் என்று அவர் சமூகத்திலே வேண்டி அவருடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். நிறைவாக ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் தேவைகளை நிறைவு செய்கின்ற கடவுளாக இருக்கிறார். நம்முடைய வாழ்வின் தேவைகளை நிறைவு செய்கின்ற கர்த்தராக அவர் காணப்படுகிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் பரிகாரியாய் இருக்கிறார்.
அவர் நம்முடைய வாழ்வின் தேவைகளை நிறைவு செய்கிறவராக இருக்கிறார். தண்ணீர் இல்லை, கசப்பான அனுபவம், இவற்றை அனுபவித்த இந்த இஸ்ரவேல் மக்கள் 27ஆம் வசனத்திலே பார்க்கிற போது அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக 12 நீரூற்றுகள், 70 பேரீச்ச மரங்கள், அவையெல்லாம் செழிப்பின் அடையாளமாக, ஆசீர்வாதத்தின் அடையாளமாக, பரிபூரணத்தின் அடையாளமாக இங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. 12 நீரூற்றுகளும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை குறிப்பிடுகின்ற விதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 70 பேரீச்ச மரங்களும் முழுமையுமான நிறையுமான வாழ்வின் அனுபவங்களை குறிப்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இதுவரையிலும் வாழ்க்கையில் இருந்த வேதனைகள், வேதனையான கசப்பான அனுபவங்கள், இவையெல்லாம் முற்றிலுமாக மாற்றப்பட்டு நிறைவான மகிழ்வான வாழ்வினை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதுதான் நிறைவின் அனுபவமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. திருமறையிலே பழைய ஏற்பாட்டிலே குறிப்பாக எலியா தீர்க்கதரிசனுடைய வரலாற்றிலே பார்க்கிற போது சாரிபாத் கைம்பெண் பெற்றுக்கொண்ட அனுபவம், பஞ்ச காலத்திலே தானும் தன்னுடைய ஒரே மகனும் சாப்பிட்டு மடிந்து போவதற்காக வைத்திருந்ததை கொண்டு தீர்க்கதரிசி சொன்னபடியே செயல்பட்ட போது அவளுடைய விசுவாசத்தை கண்டு கடவுள் அங்கே ஆச்சரியமான அனுபவத்தை கொடுத்தார். பஞ்சகாலம் தீரும் மட்டும் அங்கே பானையில் மா குறைந்து போகவில்லை, கலசத்தில் எண்ணெயானது தீர்ந்து போகவும் இல்லை. ஆச்சரியமான அனுபவம். தேவைகளை நிறைவு செய்கின்ற கர்த்தர் மிக ஆச்சரியமான அனுபவத்தினுடாய் அந்த கைம்பெண்ணை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்க முடிகிறது. இந்த பெருந்தொற்று காலத்திலே வேலை வாய்ப்பின்மை என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. இருந்த வேலைகள் எல்லாம் இழந்து போய்விட்டன. பலருடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்ட வருமானங்களை இழந்தவர்களாக பலரும் நிற்கதியாய் நிற்கின்ற சூழ்நிலை. எப்படி எங்களுடைய வாழ்வை நாங்கள் நடத்துவோம்? எப்படி எங்களுடைய வாழ்விலே நாங்கள் இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெறுவோம்? எப்படி எங்களுடைய வாழ்வின் தேவைகளை எல்லாம் நாங்கள் பூர்த்தி செய்து கொள்வோம் என்ற இயக்கத்தோடு அங்கலாய்ப்போடு வாழ்கின்ற மக்களுடைய வாழ்க்கையிலே கடவுள் தேவைகளை நிறைவு செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகளுக்கும் அவர் பரிகாரியாய் இருக்கிறார் என்கின்ற உண்மையான ஆச்சரியமான ஆசீர்வாதம் வாக்குத்தத்தத்தை கடவுள் நமக்கு தருகிறார். ஆகவே இந்த பெருந்தொற்று காலத்திலும் தேவைகளை நிறைவு செய்கின்ற ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை நீர் நிறைவு செய்து எங்களை ஆச்சரியமாய் நடத்தும் என்று அவர் சமூகத்திலே விசுவாசத்தோடு வேண்டி இறை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். சங்கீதம் 90:15 திருப்பாடகராகிய தாவீது விதமாக சொல்லுகிறார், நாங்கள் துன்பத்தை கண்ட ஆண்டுகளுக்கு நிகராய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லுகிறார். நாங்கள் துன்பத்தை கண்ட ஆண்டுகளுக்கு நிகராய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஏன் அவ்விதமாக திருப்பாடகர் சொல்ல வேண்டும், பாட வேண்டும்? காரணம் என்னவென்றால், கடவுள் ஒருவரே துன்பத்தை அகற்றி மகிழ்வான வாழ்வினை தரக்கூடியவர். கடவுள் ஒருவரே நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற துன்பங்களை மாற்றி மகிழ்வான வாழ்வினை தரக்கூடியவர். ஆகவே தான் விதமாக அவர் பாடுகின்றார். கடந்து வந்த பாதைகளிலே, நாம் வாழ்கின்ற சூழ்நிலைகளிலே கசப்பான அனுபவங்கள், சுகவீனமான அனுபவங்கள், தேவை நிறைந்த அனுபவங்கள், இவற்றை கண்டு நாம் துவண்டு போயிருப்போம் என்றால், கசப்பகற்றுகின்ற ஆண்டவரை நோக்கி நாம் விசுவாசத்தோடு பார்ப்போம். வியாதிகளை மாற்றுகின்ற ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு நாம் நோக்கி பார்ப்போம். தேவைகளை நிறைவு செய்கின்ற ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு நாம் நோக்கி பார்ப்போம். அவர் கசப்புக்கு பதிலாக மதுரத்தை தந்து, சுவையை தந்து, கசப்பான அனுபவங்களை போக்கி சுவையான அனுபவங்களை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். சுயவீனத்திற்கு பதிலாக ஆரோக்கியத்தை தந்து, வியாதிகளை மாற்றி நமக்கு பலம் தந்து அவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். துக்கத்திற்கு பதில் மகிழ்ச்சியான அனுபவங்களை தருவார். நம்முடைய தேவைகளை ஆச்சரியமாக சந்தித்து மகிழ்வான அனுபவத்தினுடாய் நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்துவார். அப்படிப்பட்ட விசுவாசத்தை இறை வார்த்தைகளின் அடிப்படையிலே நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம். இறை வார்த்தைகள் நமக்கு நன்மையின் அனுபவங்களை கொண்டு சேர்ப்பதாக இருப்ப
கடவுள் நமக்கு எல்லா அனுகிரகங்களையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவாக நாம் யாவரும் இணைந்து கீர்த்தனை பாடல் புத்தகத்திலே 344வது பாடலை பாடுவோம். கீதமேன் 344. வாரீரோ வினை தீரீரோ, என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ என்ற பாடல். காரீரோ வினை தீரீரோ, என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ, இயேசுவாரீரோ வினை தீரீரோ, என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ. வாரேனென்றீர் வரம் தாரேனென்றீர் சுவாமி, வாரேனென்றீர் வரம் தாரேனென்றீர் சுவாமி, பாரினிலே எனக்கு யாருமில்லை துணைக்கு வாரீரோ வினை தீரீரோ, என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ. தேனே மரி மகனே தேடி மருகங்கோனே சேனைகளின் சீமானே சிந்தை கலங்கி நானே. தேனே மரி மகனே தேடி மருகங்கோனே சேனைகளின் சீமானே சிந்தை கலங்கி நானே. கானகமே மேவும் மானது போலானேன், கானகமே மேவும் மானது போலானேன். வானக போன தேவாயேனோ வர தாமதம் வாரீரோ வினை தீரீரோ, என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ. கோழி தன் குஞ்சு தன்னை கூவி அழைக்கும் நீராய் கூலி, என்னை ஏராஞ்சி ஆழி ஏலாக்கிடாமல் கோழி தன் குஞ்சு தன்னை கூவி அழைக்கும் நீராய் கூலி, என்னை ஏராஞ்சி ஆழி ஏலாக்கிடாமல் கூப்பிட்டீரே எனக்கு மாப்பிட்டீரே, ஒதுங்க கூப்பிட்டீரே எனக்கு மாப்பிட்டீரே, ஒதுங்க தாப்பிட்டீரே வரவாக்கிட்டீரே. பின்னை வாரீரோ வினை தீரீரோ, என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ. காணாத ஆட்டை தேடி காடுங்கும் சென்ற கோந்தீர் கண்டு, பீடித்த ஆட்டை கொண்டு தோழுவம் சேர்க்க. காணாத ஆட்டை தேடி காடுங்கும் சென்ற கோந்தீர் கண்டு, பீடித்த ஆட்டை கொண்டு தோழுவம் சேர்க்க. கருத்துடனே மிக உரித்துடனே இரு, கருத்துடனே மிக உரித்துடனே இரு, கரத்திலந்தி வலப்புறத்தில் வைப்பீர். தினம் வாரீரோ வினை தீரீரோ, என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ. இயேசுவாரீரோ வினை தீரீரோ, என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, தெய்வீக பிரசன்னம், தெய்வீக நடத்துதல், தொழுகையிலே நிறைவாய் தங்கியிருந்த அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கள் ஆண்டவர் எங்கள் கசப்பான அனுபவங்களை மாற்றுகிறவர், எங்கள் வியாதிகளை குணமாக்குகிறவர், எங்கள் தேவைகளை சந்தித்து இந்த உலகத்திலே நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வைக்கிறவர். திருமறை வசனங்கள் வாயிலாக நாங்கள் வாசித்தோம், தியானித்தோம். தியானித்த இறை வார்த்தைகளை விட்டுவிடாதபடி
எங்கள் ஆண்டவரை சார்ந்து இந்த உலக வாழ்வுக்குரிய மறுமை வாழ்வுக்குரிய இரக்கங்களையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள, விசேஷமாக இந்த பயங்கரமான கொடிய கொள்ளை நோயினுடைய பிடியிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று ஆண்டவருக்கு சாட்சிகளாய் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் இந்த உலகத்தில் வாழ ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். இந்த தொழுகையிலே எங்களோடு பங்கேற்று இறை வார்த்தைகளை கேட்டு அனைத்தும் பிள்ளைகளையும் கடவுள் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதிலும் தெய்வீக நடத்துதலும் தெய்வீக பாதுகாவலும் எங்களோடு கூட இருக்க மன்றாடுகின்றோம். உலகம், மாமிசம், பிசாசாகி சத்துருக்கள் எங்களை சேதப்படுத்தாதபடி, அன்பை விட்டு பிரிக்காதபடி ஆண்டவர் தற்காத்து கொள்ள மன்றாடுகிறோம். சகல துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே எங்கள் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நல்மீட்பரே, இந்நேரத்தில் வந்தாசீர்வாதம் கூறுமே. உம் வார்த்தை கேட்டோம் மனதில் பேரன்பினால் மூட்டுமே. வாழ்நாளிலும் சங்காலத்தும் ஆயேசுவே பிரகாசியோம். வாழ்நாளிலும் சங்காலத்தும் ஆயேசுவே பிரகாசியோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய சிநேகமும் உலகம் அனைத்தோடும் சிறப்பாக உங்கள் அனைவரோடும் இன்றுமென்றுமான சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். 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 சமாதானத்தோடு செல்லுவோம்.